நாள் விநாயகர் தன் வாகனமான எலியைக் கொண்டு வானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு மந்திர எலி மரத்தடியில் இருந்து அவரை பார்த்தது. அந்த எலிக்கு விநாயகரின் எலி மீது பெரும் ஆசை ஏற்பட்டது. இந்த எலியை நான் திருடிவிட்டால் நானும் விநாயகர் போல வானத்தில் பறக்கலாம் என்று எண்ணியது. மந்திர எலி ஒரு தந்திரம் செய்தது. விநாயகர் ஒரு கோயிலில் நின்று பிரார்த்தனை செய்யும்போது அவரது எலியை மெதுவாக கயிற்றால் கட்டி இழுத்தது. எலி திடீரென தூக்கி எடுக்கப்பட்டதை உணர்ந்து கீச் என்று சத்தமிட்டது. ஆனால் விநாயகர் கவனிக்கவில்லை. மந்திர எலி எலியை தூக்கிக் கொண்டு ஓடியது. விநாயகர் பிரார்த்தனை முடிந்து திரும்பியபோது எலி இல்லாததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். என் எலி எங்கே என்று தேடினார். அப்போது வானத்தில் மந்திர எலி எலியின் மீது அமர்ந்து சிரித்துக்கொண்டு பறப்பதை பார்த்தார். அடே, என் எலியை திருடியவன் நீதானே என்று கேட்டார். மந்திர எலி குறும்பாக சிரித்தது. இனிமேல் இந்த எலி என்னுடையது. நானும் விநாயகர் மாதிரி பறக்கப் போகிறேன் என்றது. விநாயகர் சிறு நகை புரிந்தார். நல்லது பார் என்று கூறி தன் மந்திரத்தால் எலியை மீண்டும் தன்னிடம் வரச் செய்தார். மந்திர எலி திடீரென கீழே விழுந்தது. ஐயோ என்று அலறியது எலி. விநாயகர் அதை நிதானமாகப் பிடித்தார். திருட்டுப்போக்கு கெட்டதுதான், ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்றார். மந்திர எலி வருத்தத்தோடு கேட்டது. என்ன வாய்ப்பு? நீ என் எலியை ஓட்டிக்கொண்டு வர முடியும், ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே என்றார் விநாயகர். மந்திர எலி மகிழ்ச்சியால் குதித்தது. நன்றி என்று கூறியது. அன்று முதல் மந்திர எலி விநாயகரின் அனுமதியோடு வாரம் ஒரு முறை வானத்தில் பறக்கும் சந்தோஷம் பெற்றது. விநாயகரும் தன் எலியை கவனமாக பார்த்துக் கொண்டார். இப்படி ஒரு வேடிக்கையான நிகழ்வாக முடிந்தது.